தொண்டை மண்டலத்தில் வானர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த வந்தியத்தேவன். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி, யானை சவாரி, வாள்வீச்சு, இன்னும் தந்திரக்கலை, அதாவது தந்திரக்கலைன்னு சொல்கிறது ஒரு பேச்சுக்கலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நகைச்சுவை உணர்வு அதிகமிக்க அந்த நபர் தான் இந்த வந்தியத்தேவன். அப்படிப்பட்ட அந்த வந்தியத்தேவன் ஒரு நாள் இந்த பேரரசுக்கே ஒரு ஆதாரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழனே சொல்லியிருக்காரு. யாருன்னா ராஜராஜ சோழனோட அப்பா. அவரே இந்த வந்தியத்தேவனை பற்றி அவ்வளோ புகழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வீரன் தான் இந்த வந்தியத்தேவன். அதாவது வந்தியத்தேவன் போன இடத்துல எதிரிகள் தப்பியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அன்னைக்கு சொன்னாங்க. பின்னால் சுந்தர சோழனோட உடல்நிலை குறைய ஆரம்பிக்குது. அப்போ அரசுக்குள்ளார ஒரு குழப்பம் உருவாகுது. பேரரசுக்குள்ளார அடுத்தது யார் அரசு பதவி, பேரரசு பதவி ஏற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது. அந்த நேரத்தில் தான் அருள்மொழிவர்மனால், அதாவது ராஜராஜ சோழனால் தன்னோட செய்திகளை பல நாட்டுக்கு உளவு செய்திகள் மூலமா அனுப்புறதுக்கு வந்தியத்தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பயணம் சாதாரண பயணம் கிடையாது. ஒரு செய்தியை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் இது பண்ணுறது. பல உளவாளிகள், சதிகள், மரண படுக்கை, மரணத்தையே தொற்று வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை தான் வந்தியத்தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் தான் இந்த வந்தியத்தேவன். இன்னும் சொல்லப்போனால் வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனோட கதையோட நாயகன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வன் கதையில் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு இந்த வந்தியத்தேவன். ஒரு செய்தியை இப்போ இலங்கைக்கு அனுப்பணும். அதாவது ராஜராஜ சோழன் இலங்கையில் இருக்காரு. இந்த ஒரு செய்தியை அவருக்கு இந்த அரசு பதவியை கொடுக்குற ஒரு செய்தியை ராஜராஜ சோழனுக்கு தகவல் கொடுக்கணும். இந்த தகவலை வந்தியத்தேவன் கொண்டு போகிறாரு. அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா பல புயல்கள், அதாவது நீண்ட நெடுநாட்களாக போகணும் அந்த பயணம். பல புயல்கள், பல தொல்லைகள், யானைகளோட தாக்குதல், இந்த அத்தனையும் சமாளித்து அருள்மொழிவர்மன்கிட்ட அந்த தகவலை சேர்க்குறாரு வந்தியத்தேவன். அதன் பிறகு ராஜராஜ சோழன், அதாவது அருள்மொழிவர்மன் பேரரசாக ராஜராஜ சோழனாக முடியரசனாக இருந்த ராஜராஜ சோழன் பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்படுறாரு தஞ்சையில். அத்தனைக்கும் மூல காரணம் யார் அப்படின்னா இந்த வந்தியத்தேவன் தான். இவர் இல்லாமல் பொன்னியின் செல்வன் கதை நிறைவடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.